மலபா ஸ்பெஷல் ரெசிபியான பால் கப்பை தான் வச்சிருக்கிறேன். அதோட பச்சை மிளகா ஊறுகாய் வந்து ஒரு ஸ்பெஷலான காம்பினேஷன். அல்டிமேட்டா இருந்தது. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மரவள்ளி கிழங்க தோல் நீக்கி ஸ்மால் பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நீங்க வந்து ஒரு 80% நல்ல தண்ணியில உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாம் பால் ஆட் பண்ணும் போது பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டை ஆட் பண்ணி குக் பண்ணுங்க. அது நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரா உங்களுக்கு குக் ஆயிரும். முதல் பாலை ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனா போதும். உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல பால் கப்பை ரெடி ஆயிரும். தாளிப்புக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தான் தாளிப்பு கொடுத்துருக்கிறேன். அல்டிமேட்டா இருக்கும். கப்பையில பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தாங்க இருக்கு. எல்டிஎல் குறைவா இருக்கிறதால ஹார்ட் பேஷண்ட்ஸ் தாராளமா சாப்பிடலாம். இந்த பால் கப்பை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் பட்டரி க்ரீமி டெக்ஸ்சரா இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின் கே, கால்சியம், அயன் கண்டென்ட்லாம் ஜாஸ்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை